இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யோசபாத் யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல, யுத்த களத்துல சேவகர்கள், இராணுவ வீரர்கள் அவர்களெல்லாம் முன்பாக நிறுத்தி சத்துருக்களை எதிர்கொள்ள செய்ய வேண்டும். அதுதான் நடைமுறையில நடந்திருக்கும். ஆனால் இராணுவம் எல்லாம் பின் நிற்க, கர்த்தரை உயர்த்தி பாடுகிற பாடகரையும் அந்த குழுவினரையும் முன்னிறுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினான். எந்த சூழ்நிலையில அவனை சுற்றிலும் படையெடுத்து வந்த சத்துருக்கள் அவனை மேற்கொள்ளுவார்களோ என்று பயந்து யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் பதில் கொடுத்தார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அப்போ அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட இந்த யோசபாத் கர்த்தரை துதிக்கிறதுக்கும் கர்த்தரை பாடுறதுக்கும் பாடுகிற முன்னாடி நிறுத்தினார். ஏன்னா இந்த யுத்தத்தை நான் செய்ய போறதில்லை, என்னுடைய இராணுவ கூட்டத்தார் செய்ய போறதில்லை. ஆகவே கர்த்தர் தான் இந்த யுத்தத்தை செய்வார் அப்படின்னா நான் ஏன் இவர்களை முன்னாடி அனுப்பணும்? எவ்வளோ பெரிய ஒரு விசுவாச கிரியை பார்த்தீர்களா? இப்போ இவங்க கர்த்தரை பாட ஆரம்பிச்சோன்ன, துதிக்க ஆரம்பிச்சோன்ன எதிரிகளுக்குள் மகா பெரிய சங்காரம் உண்டானது. இந்த யூதா மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பாருங்க, ஒரு போர்க்களத்துல நடந்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நல்ல நாள். வாழ்க்கையில பலவிதமான இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், சத்துருக்களை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்க அவர்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். அப்போல்லாம் நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், நம்முடைய யுக்தியை எப்படி பயன்படுத்துவது, நம்முடைய திறமையை எப்படி பயன்படுத்துவது, நம்முடைய அனுபவத்தை எப்படி இதுல உபயோகப்படுத்துவது, நம்ம யாரை நமக்கு உதவியா கூப்பிடுறது, இதெல்லாம் நிறுத்திட்டு தேவ சமூகத்துல வந்திருக்கீங்க. கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர்னு பாடுங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போங்க. நாளைக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உங்க காரியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்த அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு எதிராக இருந்த அந்த சத்ரு மறுபடியும் உங்க வழியில குறுக்கே வரவே மாட்டான். ஏன்னா இது நடந்தது உண்மை, இந்த வேதத்தில் எழுதப்பட்டது சத்தியம். நீங்க கர்த்தருக்கு முன்பாக அவரை பாட, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க உண்மையா உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக சமீபத்தில் மாத்திரமல்ல, தூரத்திலும் கர்த்தர் கிரியை செய்து உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். பரலோக தேவனே, பாடி துதிப்பதற்கு, ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு அர்ப்பணிக்கும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.